அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்களாம். தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பிறகு சரியாகலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னும் கன்னிராசிக்காரர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கா? நீங்கள் ஒரு சொல் சொன்னால் உங்கள் வீட்டில் அது ரொம்பவே பெரிய சொல்லாக மாறி சண்டையை உருவாக்குதா? உங்களுக்கு நேரம் சரியில்லாத ஒரு கிரக நிலைகள் சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும். இதற்கு சரியான நம்ம ஒரு பரிகார பலன்களோ அல்லது நாம் இது சரியான வழியில் கொண்டு போய் தீர்க்கணும். தோஷ நிவர்த்தி செய்யும் போது அது சரியாகும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் தோஷ நிவர்த்தி செய்து தரப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். நீங்கள் இந்த பணத்தை எதுக்காவது செலவு செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அதிகமான கவனம் வேணும். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமை உங்களுக்கு வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழகுறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இப்போது மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மற்றவர்களுடைய காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்பவே கவனமோடு இருக்கணும். உழைப்பு வீணாகாமல் இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனுக்கு பொருட்களை அனுப்பும்போது எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். மேலதிகாரிகளோடு கவனத்தோடு பேசுறது ரொம்ப சிறப்பு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடத்தில் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையும். தொடர் பணிகளால் நீங்கள் களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே போல் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். நேரத்தை வீணாக்காமல் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு இப்போது சிறப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுடைய ஆற்றலை வளர்க்கும் அப்படின்னும், புதிய முயற்சிகள் உங்களுக்கு தடைக்கு பின் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருப்பதால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். 10ல் ராகு இருக்கிறதால தொழில் போட்டி இருந்தாலும் தொழில் வளர்ச்சி இருக்கும். நூதன முயற்சிகளால் தொழில் வளம் பெருகும். ராகுவோடு சூரியனும் இணைந்து இருக்கிறதால பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குது. புதிய திட்டங்கள் உருவாகலாம். குறிப்பாக சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுபர்கள் 6ல் இருக்கிறதால விரும்பத்தகாத சில விளைவுகள் உண்டு. அதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இப்போது இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு உங்களுக்கு சிறு கடன்கள், எளிதில் தீரக்கூடிய நோய்கள் ஏற்படலாம். பிறர் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுதல் முதலியவை இப்போது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு வேலைகளில் இப்போ உங்களுக்கு தாமதங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் பெரிதாக வருத்தப்பட வேண்டாம். வருமானத்தில் அவ்வப்போது உங்களுக்கு சிக்கல் உண்டாகக்கூடியதாக இருக்கலாம். அதே போல் 6ல் சுக்கிரன் இருக்கிறதால உங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடாது. வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு. குறிப்பிட்டு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் இன்னமும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்கிட்டையும் பெரிதாக எந்த பேச்சும் வச்சுக்கக்கூடாது. பேச்சில் கவனமாக இருக்கணும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விநாயகரையும் நடராஜ பெருமானையும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியம் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவோடு தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னோம். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் கூட நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதலான கவனம் வேணும். சிறிய தவறு கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படும் நாட்களாக அமையலாம். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவி கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே அதிகமான கவனம் செலுத்தினாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் இப்போது அம்பிகையை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட மிகவும் நல்லதொரு பலன் தான் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் யாருக்கிட்ட எந்த ஒரு கடன் பிரச்சனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. நீங்கள் கடன் பிரச்சனையை கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு கொடுக்கலாம். அதனால் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஏற்படக்கூடிய சுப செலவுகளால் பண நெருக்கடி அவ்வப்போது உங்களுக்கு வரலாம். தேவையற்ற பேச்சுகள் புது எதிரிகளை உருவாக்கலாம். மனைவி வழியில் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. உதவுவதும் ஒத்துழைப்பும் அதிகமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மாணவர்களினுடைய கல்வித்திறன் மேன்மை கண்டிப்பாக இருக்கும். கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு புது வீடு, வாகனம் இந்த மாதிரியான சில உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு, வேலையில் உங்களுக்கு செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். பூர்வ சொத்தில் உங்களுக்கு சுமாரான அளவில் வருமானம் உண்டு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி தங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. தொழில் சார்ந்த வகையில் இலக்கை அடைய கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டும். வருமானத்தை விட செலவு அதிகரித்தே காணப்படும். தைரியம் கூடும். படிப்பில் அதிகமான கவனம் வேணும். மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது இப்போது நல்லது. படித்ததில் நீங்கள் சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக கூட இது அமையலாம். குறிப்பிட்டு உடல்நல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக எதுவும் வராது. நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காக முயற்சி செய்யுங்க. வெளியூர் பயணத்தில் போகும்போது கவனத்தோடு போகிறது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு படிப்பு இருக்கும். அதனால் மாணவர்களும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.